யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இன்னைக்கு உங்களுக்கு உபத்திரவம், வேதனை, கண்ணீர், இன்னும் மனுஷங்க கொடுக்குற பாடுகள், இதனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என் சார்பில் நின்று எனக்காக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாரு. நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. அவர்கிட்ட உதவி கேளுங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும்போது உங்கள் சார்பில் அவர் நின்று யுத்தம் பண்ணுறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆண்டவர் மாற்றி தருவார். நீங்கள் பொறுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தா போதும். ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அதை உங்களுடைய சொந்த கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே மாறுதலாம் ஆண்டவர் முடிய பண்ணுவார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.